அரிசி அரசியலில் விழுந்த சாம்ராஜ்யங்கள் தமிழக அரசு விழித்து கொள்ளுமா அப்படிங்கிற கேள்விக்கான பின்னணி என்னங்கிறத பற்றி நாம் பார்க்க போகிறோம். அரிசி அப்படிங்கிறது தமிழர்களின் முக்கிய உணவாக இருக்குது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். அரிசி தமிழகத்தின் அரசியலையே புரட்டி போட்ட வரலாறும் இருக்குது அப்படிங்கிறத மறுக்க முடியாது. திமுக தொடங்கிய போது மொழி போராட்டம், மாநில சுயாட்சி அப்படிங்கெல்லாம் பேசப்பட்டு பிரபலமடைந்தாலும் அப்போ இருந்த காங்கிரஸ் ஆட்சியில் ஏற்பட்ட அரிசி தட்டுப்பாடு தான் திமுகவின் அரசியலுக்கு பெரிய அளவில் கை கொடுத்தது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ரேஷனில் வழங்கப்பட்ட 6 அவுன்ஸ் அரிசி கடுமையாக விமர்சனத்துக்கு ஆளாச்சு. அரிசி விலை அன்றைய நாணய மதிப்பில் பெரியதாக உயர்ந்துச்சு. அப்போதான் ரூபாய்க்கு படி அரிசி திட்டம் என்கிற முழக்கத்தை முன்வைத்தது திமுகவிற்கு வாக்குகளை வாரி வழங்க உதவிச்சு. ஆனால் அதை அமல்படுத்த முடியாத அளவுக்கு நிதி நெருக்கடி இருந்ததால் சரியாக இந்த திட்டத்தை அமல்படுத்த முடியலை. காங்கிரஸ் ஆட்சி விழுந்தது போல் பிந்தைய காலத்தில் திமுக மீண்டும் நீண்ட நாட்கள் ஆட்சிக்கு வர முடியாததற்கு காரணம் எம்ஜிஆர் என்கிற ஆளுமை மட்டும் கிடையாது, அரிசி பிரச்சனை தான் முக்கிய காரணியாக திகழ்ந்தது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. பின்னால் நடந்த பசுமை புரட்சி, புதிய ரக நெல் அறிமுகம் போன்றவற்றால் அரிசி தட்டுப்பாடு நீங்கிச்சு. இன்னைக்கு ரேஷனில் இலவச அரிசி வழங்கும் அளவுக்கு நிலைமை மேம்பட்டு இருக்கு. ஆனால் இப்போ நெல் கொள்முதல், அரிசி ஆலைகளில் ஏற்பட்டிருக்கக்கூடிய நெருக்கடி போன்றவை திரும்பவும் அரிசி தட்டுப்பாடு என்றில்லாமல் விலை உயர்வு ஆபத்தை ஏற்படுத்தியிருக்கிறது அப்படின்னே சொல்லலாம். இதை பற்றி பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வெளியிட்டிருக்கூடிய தகவலை அரசு கவனத்தில் கொண்டு செயல்பட வேண்டி இருக்கிறது என்று எடுத்துக்காட்ட வேண்டி இருக்கிறது. அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். தமிழ்நாட்டில் நேரடி நெல் கொள்முதல் அளவு கடந்த சில ஆண்டுகளாக தொடர்ந்து குறைந்து வருவது கவலை அளிக்குது. 2022-23 ஆண்டில் 58 லட்சம் டன் நெல் கொள்முதல் செய்ய இலக்கு நிர்ணயிக்கப்பட்டு இருந்துச்சு. ஆனால் 44.22 லட்சம் டன் நெல் மட்டுமே கொள்முதல் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. அதோடு இது நிர்ணயிக்கப்பட்ட இலக்கில் 76 விழுக்காடு மட்டும்தான். அந்த ஆண்டில் 120 லட்சம் டன் நெல் சாகுபடி செய்யப்பட்டது. ஆனால் அதில் 36.85 விழுக்காடு அளவுக்கு மட்டுமே நெல் உழவர்களிடமிருந்து கொள்முதல் செய்யப்பட்டது. ஆனால் அதையும் விட 2023-24 ஆண்டில் நெல் கொள்முதல் குறைந்திருக்கிறது. காவிரியில் போதிய அளவு தண்ணீர் திறந்து விடப்படாததால் குறுவை சாகுபடி கடுமையாக பாதிக்கப்பட்டது. சம்பா, தாளடி பயிர்களுடைய சாகுபடி பரப்பு குறைந்தது. இது ஆகியவற்றை சுட்டிக்காட்டி கொள்முதல் அளவு குறைந்ததை நியாயப்படுத்த முடியாது. இதையெல்லாம் கருத்தில் கொண்டுதான் 2023-24 ஆண்டில் நெல் கொள்முதலுக்கான இலக்கு 50 லட்சம் டன்னாக குறைத்து நிர்ணயிக்கப்பட்டது. ஆனால் அதை கூட எட்ட முடியல அப்படின்னு குறிப்பிட்டிருக்கார். நிர்ணயிக்கப்பட்ட இலக்கில் 69.92 விழுக்காடு மட்டும்தான் கொள்முதல் செய்யப்பட்டிருக்கு. இது முந்தைய ஆண்டில் எட்டப்பட்ட கொள்முதல் அளவான 76 விழுக்காட்டை விட ரொம்பவும் கம்மி அப்படின்னு குறிப்பிட்டிருக்கார் அந்த அறிக்கையில். அதே போல் அரிசி ஆலை உரிமையாளர்களும் தங்களுடைய கவலையை வெளியிட்டிருக்காங்க. தமிழகத்தில் இருக்கக்கூடிய 7.50 கோடி மக்களுக்கு ஆண்டுக்கு 91 லட்சம் டன் அரிசி தேவை இருக்குது. ஆனால் தமிழகத்தில் 70 முதல் 72 லட்சம் டன் மட்டுமே உற்பத்தி ஆகுது. கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா, ஒடிசா ஆகிய மாநிலங்களில் இருந்து 25 முதல் 30 லட்சம் டன் நெல்லாகவும் அரிசியாகவும் வருது. அதனால் சந்தையில் எப்போதும் 5 லட்சம் டன் அரிசி உபரியாகவே இருக்குது. கடந்த 15 ஆண்டுகளாக அரிசி தட்டுப்பாடு இல்லை. நெல் அறுவடை காலத்தில் விலை குறையும், அறுவடை இல்லாத காலங்களில் விலை உயரும். அது தவிர அரிசி ஆலைகளில் வேலை செய்ய வட மாநிலத்தில் இருந்து தொழிலாளர்களை அழைத்து வருவதால் உற்பத்தி செலவு அதிகமாகுது. மின் கட்டண உயர்வால் 1800 அரிசி ஆலைகளின் உற்பத்தி செலவு அதிகரிச்சிருக்கு. அதே நேரம் அரிசியின் மொத்த விலையில் பெரிய மாற்றம் இல்லை. டீசல் விலை உயர்வு காரணமாக போக்குவரத்து செலவு அதிகரிப்பு, ஏற்றுக்கூலி, இறக்குக்கூலி போன்ற செலவினங்களால் அரிசியின் சில்லறை விலையில தான் மாற்றம் வருது அப்படின்னு அரிசி ஆலை உரிமையாளர்கள் தெரிவித்திருக்காங்க. அரசால் வழங்கப்படுவதை விட தனியார் நெல் வணிகர்கள் அதிக விலைக்கு நெல்லை கொள்முதல் செய்வதற்கு முன்பாகவே அதற்கான விலையை உழவர்களுக்கு தனியார் வணிகர்கள் கொடுக்கிறது. அரசினுடைய நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் கையூட்டு, காத்திருக்க வைத்தல், சரியான டைமில் கொள்முதல் விலையை வழங்காதது போன்றவற்றின் காரணமாகவும்
நெல் கொள்முதல் குறைந்து விட்டது. இதையெல்லாம் இப்போது கூட சரி செய்து நெல் கொள்முதலை அதிகப்படுத்த வாய்ப்புகள் இருக்கு. அதோட நெல் சாகுபடி பரப்பை அதிகரிக்கவும் வறட்சியை தாங்கி நிற்கும் புதிய ரக நெல்லை அறிமுகப்படுத்தவும் நடவடிக்கை எடுக்கணும். அரிசி அரசியலில்தான் பல சாம்ராஜ்யங்கள் விழுந்திருக்கிறது என்பதை யாரும் மறந்துவிடக்கூடாது.